State variable representation can be arranged in the form of n number of first order differential equation as shown below. So the state variable வந்து எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா first order differential equations represent பண்ணலாம். So first order differential equation in terms of x நம்ம பார்க்கும்போது dx1 divided by dt is equal to x1 dot. So இந்த ஒரு differentiation இருக்கிறதுனால x1 dot mention பண்ணுறோம். dx2 divided by dt is equal to x2 dot. dx3 divided by dt is equal to x3 dot. Okay, the state model of a system consists of the state equation and the output equation. So ஒரு state model of the system, ஒரு சிஸ்டத்தோட state model வந்து நமக்கு என்ன equationலாம் இருக்கும்னா state equationும் இருக்கும் output equationும் இருக்கும். So first state equation எப்படி எழுதுவோம்? x dot state equation is x dot t is equal to ax of t plus bu of t. So ax of t plus bu of t. So இந்த இதுதான் வந்து controllable observable நான் சொல்லியிருப்பேன். So output equation is equal to y of t is equal to cx of t plus du of t. So இதில் இருக்கிற இந்த u of tங்கிறது நமக்கு input, where u of t is input and y of t is output, x of t is state variables. Okay, and then first problem 1 பார்க்கணும். Obtain the state model of the electrical network shown in the figure. So இந்த ஃபிகரில் இருக்கிற ஸ்டேட் மாடல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் மாடலை டிஃபைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு by choosing minimal number of state variables. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எதெல்லாம் ஸ்டேட் வேரியபிளாக கன்சிடர் பண்ணலான்னா current flowing through the inductor இந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்டேட் வேரியபிளாக எதெல்லாம் மென்ஷன் பண்ணலான்னா current flowing through the inductor and voltage across the capacitor, current flowing through the L1 and current flowing through the L2 and voltage across the capacitor. ஸோ இது மூணும் தான் நம்ம என்ன தான் கன்சிடர் பண்ண போகிறோம், ஸ்டேட் வேரியபிளாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ அதே டயக்ராம் தான் இங்கே திரும்ப போட்டிருக்கோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நோடு ஏங்கிறத கன்சிடர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி இண்டக்டர் L1 is I1 and current flowing through the inductor L2 is I2. voltage across the capacitor is VC. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் நோடு தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏ. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், I1 is equal to x1, I2 is equal to x2. I2 இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், தட் இஸ் x2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் VC is equal to x3. ஓகே, இப்போ அட் நோட் ஏல நீங்கள் என்ன பண்ணணுன்னா KCL அப்ளை பண்ணணும். ஸோ KCL அப்ளை பண்ணும்போது I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் இங்கே என்ன வரும், C இன்ட்டு DVC டிவைடட் பை DT. ஸோ இங்கே கரண்ட்டோட வேல்யூ தான் எழுதணும். ஸோ C இன்ட்டு DVC டிவைடட் பை DT is equal to 0. So we know that I1 is equal to x1, I2 is equal to x2 plus C. VCங்கிறது x3. differentiation of VC is x3 dot is equal to 0. ஸோ இதுலேருந்து x3 dot வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் இங்கே வச்சுட்டு இது ரெண்டையும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் x1 மைனஸ் x2. ஸோ இப்போ x3 dot is equal to மைனஸ், இப்போ இந்த C இங்கே டிவைட் பண்ணுவோமா, ஸோ மைனஸ் 1/c இன்ட்டு x1 மைனஸ் 1/c இன்ட்டு x2. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்யூட்டோட ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லூப் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும், KVL அப்ளை பண்ணணும். KVL அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, சோர்ஸ் E of t is equal to I1 R1 ப்ளஸ் L1 dI1 டிவைடட் பை dt is equal to VC. ஏன்னா இது வந்து சார்ஜ் ஆகிருக்கும், சார்ஜ் ஆகும்போது இது சோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம VC தனியாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ E of t ப்ளஸ் I1ங்கிறது x1 நமக்கு தெரியும், இங்கே இருக்குது பாருங்கள், I1 is equal to x1. ஸோ I1 is x1ங்கிறது நமக்கு தெரியும், R1 ப்ளஸ் L1 I1க்கு x1 தெரியும். ஸோ I1ஓட டிஃப்ரென்ஷியேஷன் x1 டாட் தட் இஸ் ஈக்குவல் டு VC அப்படிங்கிறது x3. ஸோ போட்டாச்சா, இதுலேருந்து x1 டாட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம், அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கேயும் x1 டாட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வரும்போது x3 மைனஸ் x1 R1 மைனஸ் E of t. ஸோ இதுலேருந்து x1 டாட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, and then one more thing is E of t is equal to U of t. input E of t தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், U of tன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே E of tக்கு பதிலாக இங்கே U of t போட்டுருவோம். ஸோ இதில் இருந்து x1 டாட் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ L1ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1 டிவைடட் பை L1 x3 மைனஸ் x1 R1 L1 மைனஸ் 1 டிவைடட் பை L1 U of t. ஓகேவா, இது செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இதில் செகண்ட் லூப்
செகண்ட் லூப் இந்த லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, அதாவது ஒரு கெப்பாசிட்டர், இண்டக்டர், ரெசிஸ்டர் இது மூணும் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த செகண்ட் லூப்பாக கன்சிடர் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணணும். கேவிஎல் அப்ளை பண்ணால் VC is equal to L2 into dI2 by dt plus I2 R2. ஓகே, ஸோ நமக்கு I2ங்கிறது என்ன தெரியும், X2ங்கிறது தெரியும், VCங்கிறது X3ங்கிறது தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ X3 is equal to L2, I2 வந்து X2, differentiation of I2 வந்து X2, differentiation of I2 is X2 dot. ஸோ அதனால் இங்கே X2 டாட் போட்டுக்கிறோம் ப்ளஸ் X2 R2 வரும். ஸோ இதிலேருந்து X2 டாட் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்து X3 மைனஸ் X2 R2ன்னு கொண்டு வந்துடும். ஸோ X2 டாட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை L2 X3 மைனஸ் R2 டிவைடட் பை L2 இன்ட்டு X2ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அப்போ X டாட் ஆஃப் T இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு X ஆஃப் T ப்ளஸ் BU ஆஃப் T. ஸோ நமக்கு என்ன தெரியும், 3 ஈக்குவேஷன்ஸ் தெரியும், 3லேருந்து இங்கே எழுதணும். ஸோ இப்போ இங்கே X டாட் ஆஃப் Tனா X டாட் நம்ம எத்தனை எடுத்துருக்கோம், X1 டாட் X2 டாட் X3 டாட் எழுதியிருக்கோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஏன்னு மேட்ரிக்ஸ் வரும். அது போக இங்கே X ஆஃப் T தானே, ஸோ இது 3 அப்படின்னா இதுவும் 3 தான். X1 X2 X3 ப்ளஸ் B மேட்ரிக்ஸ் இன்ட்டு U ஆஃப் Tங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இப்போ X1 டாட் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே X1 டாட் என்ன இருக்குது, சாரி திஸ் இஸ் X3 டாட் X1 டாட். X1 டாட்டில் என்ன இருக்குது, 1 by L1 X3 minus X1 R1 L1 divided by L1 minus 1 divided by L1 into U of T. ஸோ அப்போ இதில் இருந்து X1 ஓட கோஃபிஷியன்ட் என்னங்கிறத பார்க்கணும். X1 ஓட கோஃபிஷியன்ட் வந்து மைனஸ் R by L1 and X2 கோஃபிஷியன்ட் 0 and X3 கோஃபிஷியன்ட்ஸ் 1 by L1. ஸோ அதுதான் இங்கே இருக்குது, மைனஸ் R1 by L1. X1குள்ளது இங்கே வரும், X2க்கு 0, X3 1 by L1 ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குன்னா U of T is equal to minus 1 by L. ஸோ அப்போ இங்கே என்ன போடுவீங்க, இங்கே U of T பக்கத்தில் minus 1 by L1. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் U of T இருக்காது, இதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ X2 டாட் அப்படின்னா இங்கே மேலே தான் X2 டாட் இருக்குது. இதில் X1க்கு இருக்க கோஃபிஷியன்ட் இல்லை, 0. இப்போ X2 பக்கத்தில் என்ன கோஃபிஷியன்ட் இருக்குது, மைனஸ் R2 L2 அதை எடுத்து எழுதிங்க. X3க்கு என்ன கோஃபிஷியன்ட் இருக்குது, minus 1 by L2. ஸோ இங்கே U of T இருக்கா, இல்லை, இப்போ 0. ஸோ அப்போ X3 டாட் பார்க்கும்போது X1 இருக்குது, X2 இருக்குது, ரெண்டுமே minus 1 by C. ஓகேவா? ஸோ minus 1 by C 0 X3. ஸோ இங்கே U of T வந்து 0. ஓகே, திஸ் இஸ் ஸ்டேட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா அவுட்புட் ஈக்குவேஷன் நான் என்னென்னு சொல்லியிருந்தேன், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்புட் ஈக்குவேஷனாக எழுதுவோம். ஸோ அப்போ இங்கே நமக்கு எத்தனை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, R1 R2. ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து R1 இன்ட்டு I1 அண்ட் R2 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் வந்து I2 இன்ட்டு R2. ஸோ அதான் Y1 is equal to I1 R1, Y2 is equal to I2 R2ங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ I1 நம்ம X1 சொல்லுவோம், ஸோ Y1 is equal to X1 R1, I2 X2 சொல்லுவோம், Y2 is equal to X2 R2 அப்படிங்கிறது வரும். ஸோ Y of T is equal to C into X of T plus DU of T. ஸோ இப்போ இதில் C X of T DU of T. ஸோ Y of T நமக்கு எத்தனை இருக்குது, Y வந்து Y1 Y2 இருக்குது, Y1 Y2. ஸோ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் வரும் C X of T அப்படின்னா இங்கே X எத்தனை வரும், X1 X2ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே X1 பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட் R1, X2 இல்லை 0 அண்ட் X2 பக்கத்தில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் R2 அதை எடுத்து இங்கே போடுங்க, இங்கே X1 இல்லை 0. ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஸோ அதில் எப்படி ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸும் அவுட்புட் ஈக்குவேஷன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து ஸ்டேட் மாடல் வந்து டெரைவ் பண்ணணும். ஸோ அப்டைன் த ஸ்டேட் மாடல் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் shown in the figure by choosing V1 of T and V2 of T as state variable. So here they mentioned, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, V1 of Tயையும் V2 of Tயையும் தான் நீங்கள் வந்து ஸ்டேட் வேரியபிளாக செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ V1 of T is equal to X1, V2 of T is equal to X2. ஸோ அந்த மாதிரி இதை தான் நீ ஸ்டேட் வேரியபிளாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணணுங்கிறத சொல்லிட்டாங்க.